மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 7 முதல் சில வசனங்கள். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தைப் போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரைப் போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றைக்கும் நிலைக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறைதோறும் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நீதி யாருக்கு என்றைக்கும் நிலைக்கும்? கர்த்தருடைய ரட்சிப்பு தலைமுறை தலைமுறையாக யாருக்கு இருக்கும்? ஆம், நீதியை அறிந்தவர்களுக்கு, கர்த்தருடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களுக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு சத்தியத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்கு எத்தனை மனுஷருடைய நிந்தனைகள் ஏற்பட்டாலும், எத்தனை மனுஷருடைய தூஷணங்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் பயப்படாமலும் அவர்கள் கலங்காமலும் இருப்பார்கள். காரணம், அவர்கள் தேவனுடைய நீதியை அறிந்தவர்கள். காரணம், அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்கள். காரணம், அவர்கள் கர்த்தருடைய சத்தியத்திற்கும் சத்தத்திற்கும் செவி கொடுக்கிற பிள்ளைகள். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் நீதியை அறிந்தவர்களாக, நீங்கள் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களாக, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கும் சத்தியத்துக்கும் செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமாக எத்தனை மனுஷருடைய நிந்தனைகள் ஏற்பட்டாலும் பயப்படாமலும், எத்தனை மனுஷருடைய தூஷணங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் கலங்காமலும் இருங்கள். காரணம், கர்த்தர் உங்களுக்காக எப்பொழுதும் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்காக நீதியை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்படி உங்களுக்காக கர்த்தருடைய ரட்சிப்பை உங்கள் தலைமுறை தலைமுறைதோறும் கொடுக்கும்படியாய் கர்த்தர் காத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.